என்ன பாக்குறீங்க ஏஜே? உங்களுக்கு பிடிச்ச ஹைதராபாத் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருக்கு. ஒன்னத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நெத்திலி வாங்கலான்னு போனேன். இல்ல, நாளைக்கு வந்துருமா. கண்டிப்பா மீன் குழம்பு பண்ணி தரேன். சாப்பிடுங்க ஏஜே. ஏஜே வந்திருக்காங்க. எப்படி வந்தா? ஒருவேளை பிரபலி இருக்க இடம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? சாப்பிடுங்க ஏஜே. என்ன இலையை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏஜே தான் கூட இருக்கிற மாதிரி பிரபலி கற்பனை பண்ணிட்டு இருக்கா. கடவுளே, நாம இருக்கோன்னு தெரிஞ்சா அவ அப்செட் ஆயிடுவா. வேணாம், பாவம், நாம வெளியில போயிடலாம். யாரு அது? என் புருஷன் ஏஜே சாப்பிடும்போது தொந்தரவு பண்றது யாருடா? யாரு அது? ஐயோ, யாரோ இல்ல, உன் மாப்பிள்ள தான். ஏங்க ஏங்க ஏங்க, யாரு? சொன்னல உன் மாப்பிள்ள தான் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு. நீ வந்ததும் ஓடிட்டாரு. அவருக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருந்தேன் பாரு. இப்படி அவர் சாப்பிடாம போன என்ன அர்த்தம்? அவர் இப்படி போன நான் எப்படி சாப்பிடுவேன்? பாசினி, நீ அழும்போது பார்க்க நல்லா இல்லம்மா. நீ எவ்வளவோ பிரச்சனையை கடந்து வந்திருக்க. அதுக்கெல்லாம் அழாம இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? அழ வச்சுட்டாங்களே பாட்டி. என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு அப்படியே கோவம் வருது. கோவத்துல நான் என்னதான் செய்ய முடியும்? அவங்கள அப்படியே நாலு சாத்து சாத்தலாம். ஆனாலும் அசிங்கம் அசிங்கம் தானே பாட்டி. ச்சே, என்ன மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. என்னாச்சு மகாசினி? இவங்களை என்ன பண்ணலாம் பாட்டி, சொல்லுங்க. என்னன்னு சொல்றதும்மா? எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டாளுங்க போல இருக்கு. நீ ஏதோ அவசரப்படுறதம்மா. முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி ஜாக்கிரதையா எடுக்கணும். ஏஜே ரூம்ல இருந்த இதை எடுத்த? ஆமா பாட்டி, அவரு டைரியில இருந்துதான் எடுத்த. ரொம்ப வருத்தமா எழுதி வச்சிருந்தாரு. அழாதம்மா. அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல பாட்டி. என்ன கோவமா பார்த்து முறைக்க கூட செய்யல. எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்காரு. அவர் என்ன நம்புறாரு பாட்டி. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த தாலியை நான் சுமக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு.
ஆனா இந்த வேலைய பண்ணது யாரு? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் பாட்டி. நிதானமா இருமா. இந்த கன்றாவிய நீ பார்த்தன்னு யாருக்கிட்டே சொல்ல முடியுமா? சொல்லவே அசிங்கமா இருக்குமே. நீ பொறுமையா இருந்து சாதிக்கணும். ஒரு மனைவி புருஷனுக்கு மட்டும் உண்மையா இருந்தா போதும். அவன் நல்லவன்னா புருஷன் மட்டும் நம்பினா போதும். வேற யாரோட சர்டிபிகேட்டும் அவளுக்கு தேவையில்லை. உனக்கும் ஏஜேக்கும் எவ்வளவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டா கூட, ஒரு நாளைக்கு 4-5 தடவை நீ என் பொண்டாட்டி இல்ல, காட்டி கொடுக்க வந்த துரோகின்னு சொன்னா கூட, இந்த விஷயத்துல உன் மேல ஏஜேக்கு நம்பிக்கை இருக்கு பாரு. அது சாதாரண விஷயம் இல்ல ஹாசினி. உன்னை பத்தி ஏஜே என்ன நினைச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உன் எதிரிங்க செஞ்ச உதவி இது. நீ இதுக்கு வருத்தப்படாம சந்தோஷந்தாமா படணும். ஹாசினி, யாருக்குமா ஃபோன் பண்ற? அவருக்கு தான் பாட்டி. ம். கட் பண்றாரு பாட்டி. ம். என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஏஜே. ஹலோ? அவர்தான் பாட்டி கூப்பிடுறாரு. பேசு பேசு. ஹலோ. ஏய், இத பாரு. நேரம் கெட்ட நேரத்துல ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. புரியுதா? போன வை. என்ன சொன்னாருமா? ஏன் ஃபோன் பண்ணன்னு திட்டுறாரு. ஏன் ஃபோன் பண்ணன்னு தானே திட்டினாரு. ஏன் ஐ லவ் யூ சொன்னான்னு கேட்கலையே. அப்புறம் என்ன? ஆமால. என்ன பேசிக்கிறாங்க? எப்படி பண்ணுவா? இந்த டைரியில் எழுதியிருக்க விஷயத்தை நமக்கு சாதகமாக வச்சு ஏஜேவோட கதையை முடிச்சிடலாம். ஏஜேவை கொல்ல போகிறாங்க போல இருக்கு. அட பாவீங்களா. அவருக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருந்தேன் பாரு. இப்படி அவர் சாப்பிடாம போன என்ன அர்த்தம்? அவர் இப்படி போனா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏஜேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரவலியால தாங்க முடியாது. முதல்ல பிரவலியை சரியாக்கணும்.
நம்ம ஏஜேவை எரேஸ் பண்ணிடலான்னு பேசணும்ல, அதை இப்போதைக்கு மறந்துரு. ஏஜே கொஞ்ச நாளைக்கு வேணும். இப்போ நமக்கு பிரச்சனையா இருக்குது அந்த ராகவன். அவனை என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ஹாசினி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. திடீர்னு ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க? காரணம்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அர்ச்சனா, நான் சொல்றதை செய். வெய் போன. ஹலோ, ஏன் இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமா பேசுறாரு? ஏதோ பெரிய குழப்பம் இருக்கு. என்ன போட்டோ எல்லாம் தலைகீழா இருக்கு, ஆர்டர் எல்லாம் மாறி இருக்கு. யாரோ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. ஹாசினி, பாட்டி, அர்ச்சனா, மாயா, சித்ரா. என்னப்பா? நான் இல்லாத நேரத்துல என் ரூம்குள்ள வந்தது யாரு? என் டைரி எடுத்து பார்த்தது யாரு? நான் கேட்டது உங்க காதுல விழலையா? நான் இல்லாத நேரத்துல யார் என் டைரிய திறந்து பார்த்தது? என்ன நிக்கிற? சொல்ல, நீதானே ரூம்குள்ள போன. பேசாம அப்படியே நிக்கிற. ஏய், அங்க என்ன டிஸ்கஷன்? ஆமா, நான் ரூமுக்கு பெருக்க போனேன். நீ எதுக்கு போன? நான் தான் சொன்னேன்ல. அவளை 4 சாத்து சாத்துங்க ஏஜே. தாராளமா என்ன அடிங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என்ன உரிமை? நான் பெருக்கதான் ரூமுக்கு போனேன். நான் போகும்போது எனக்கு முன்னால அர்ச்சனா அங்க நின்னு டைரிய படிச்சிட்டு இருந்தா. அர்ச்சனா, இவ என்ன சொல்றா? இப்ப எதுக்காக ஏன் மேல கோவப்படுறீங்க ஏஜே? உங்க பொண்டாட்டியோட கள்ள தொடர்பை பத்தி வந்த லெட்டரை நான் பாத்துட்டேன்னு கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதுல? அடிங்க. ஷட் அப். எதுவுமே பேசாதீங்க, சும்மா இருங்க. வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிடறோம். அந்த பாவங்களுக்கு தண்டனை நம்ம வாழ்க்கை முழுக்க கடிச்சிட்டே தான் இருக்கும். ஏன், வாழ்வே ஒரு தண்டனை தான். நான் ஹாசினிக்கு என்ன மறக்க கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கேன். தனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்கேன். அது வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். எனக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது, யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவ இஷ்டம் போல அலையலாமா? நான் என்ன இஷ்டம் போல அலைஞ்சேன்? இங்க பாரு, நீ வாய் மூடு. நான் உன்கிட்ட பேசல. நீங்க எதுவும் பேசாதீங்க, யாருமே எதுவும் பேசாதீங்க, சும்மா இருங்க. இது என்ன பேசக்கூடாத விஷயமா? உங்க பொண்டாட்டி கூட ஒருத்த போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இது பேசக்கூடாத விஷயம் இல்ல? நீங்க அந்த போட்டோவை தூக்கி போட்டுட்டா விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அது இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் இல்ல? இங்க 3 பொண்ணுங்க இருக்கோம். உங்களை நம்பிதானே இருக்கோம். 4 பேரு 4 விதமா பேசினா எங்களால கௌரவமா இந்த வீட்டுல வாழ முடியுமா? சத்தம் போட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க வைக்க வேண்டாமே.
நம்ம கை மத்தவங்க முகம் வரைக்கும் வேணா நீளலாம். ஆனா அவங்க முகத்துல நம்ம கை பட்டா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதேதான் நானும் சொல்றேன். இப்போ போட்டோ வந்துச்சு, அடுத்தது போஸ்ட் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் போன்ல மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்? உன் கள்ள உறவை பத்தி மெசேஜ் வரும். அர்ச்சனா, என்ன ஏன் கத்துறீங்க? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஹாசினியோட கள்ள உறவை உண்மைன்னு நம்புறீங்களா இல்லையா? அர்ச்சனா, கொஞ்சம் பொறுமையா இருமா. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஏஜி. நீங்க ஹாசினியோட கள்ள உறவை உண்மைன்னு நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க ஏஜே. நான் நம்பல. நீங்க நம்பலல, இது உண்மைன்னு நான் நிரூபிக்கிறேன். நான் உத்தமின்னு நானும் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிக்க போற? யாகம் வளர்த்து நெருப்புல இறங்க போறியா? இல்ல உத்தமி நீ வான்னு சொன்னா மழை வந்து கொட்ட போதா? நான் சொன்னா மழை வரும். பாத்தியா, இந்த உத்தமி சொன்னா மழை வருமா? வரவேடி பாக்கலாம். ஏய், எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இல்ல, நான் நிரூபிக்கிறேன்.
தாயே, நான் தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. என்னை என் புருஷன் நம்புறாரு. அந்த நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. என் மேல என் புருஷன் வச்ச நம்பிக்கையும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பொய்யாயிடக்கூடாது. வா.